அவர்களை பாராட்டுறதுக்காக முன்னாலே அமர்ந்திருக்கிறார் என்னோட நண்பர் மகையா. நண்பர் ரமேஷ் வந்து டாக்டர் ரமேஷ் செமிஸ்டரோட அனைத்து துறையிலும் தங்கள் பணிகளை சீராக நடத்தி வரும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் முதற்க வணக்கம். எத்தனை ஆண்டுகள் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க 20 இல்லைங்க 30 ஆண்டுகளா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 200 வாரத்துக்கு 540 சாதனையாளர்களை கூட்டிட்டு வர்றது அதுதான் மிகப்பெரிய சாதனை. நான் சொல்றேன் உணவு நிதி ஆகிட்டாங்க. அதில் அவங்க விருதுகள்லாம் அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அதனாலதான் மீண்டும் ஒரு கரவொலி தமிழால் வளர்ந்து தமிழால் இணைந்து தமிழால் உயர்ந்து நிற்கும் இனிய தமிழரோடு உங்களை எல்லாம் பார்ப்பதில் இரட்டடிப்பு மகிழ்ச்சி. உதவிதான் திருமதி காந்தி அம்மாவுக்கு தான் ஒரு அவங்க அவருடைய மனைவி மட்டும் இல்லாமல் ஆன்மீகவாதி மட்டும் இல்லாமல் மகளை யூஎஸ்லயும் மகனை யூபியிலையும் கொடுத்து அவங்க இப்ப ஆன்மீகத்தில் இறங்கி இப்ப சிறப்பா உங்களை இந்த இத்தாலியா மத்தியிலே பாராட்டி மகிழ்வது தமிழ் மக்கள் சார்பாக உங்களை பாராட்டி அதாவது துணை நலம் ஆக்கம் தரும், விளைநலம் வேண்டிய எல்லாம் தரும். அதனால் நீங்களாம் செஞ்சிருக்கூடிய அந்த அரும்பெரும் பணிகளை வந்துட்டு குறைச்சி சொல்லவே முடியாது. ஆனால் ஆக்கத்துக்காக அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய துணைகளை கொடுத்தது ரொம்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருக்கோம். Behind every successful man, there is a woman. ஆதிமொழி அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐம்பெருங்காப்பியம் ஈந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்றும் தீதும் விளக்கிய மொழி, வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழி, எம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நீங்கள் சாப்பிட்ட அறுசுவை விருந்தை போல் இனிமையானது. அதில் அனைத்து உணர்வுகளும் கலந்துள்ளது. ஆனால் விருந்தின் சுவை சாப்பிடும் வரைதான். தமிழின் சுவை வாழ்நாள் முழுதும் இருக்கும். தமிழ் எழுத்துகளிலே ரகரம் சிறப்பு வாய்ந்ததாகும். அது மட்டுமல்ல, ஆயுத எழுத்து தமிழ் மொழிக்கு மட்டுமே சொந்தம்.
தமிழ் இலக்கணம் 3 வகையாக பிரிந்துள்ளது. சொல், எழுத்து, பொருள். சொல் மற்றும் எழுத்து இலக்கணம் தமிழின் இயல்பை கூறுவது. பொருள் இலக்கணம் தமிழ் மக்களின் வாழ்வு மொழியை கூறுவது. இவ்வாறு மக்களின் வாழ்வு மொழியை இலக்கணம் கூறிய ஒரே மொழி தமிழ் மொழி. இந்தியாவின் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள பெருமை தமிழுக்கு உண்டு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டீர். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். மிகப்பெரிய நம்பிக்கை அடுத்த தலைமுறை தமிழை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று. மிகவும் மிகவும் நன்றி நன்றி நன்றி. நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு ஏந்தி இருப்பதும் நன்று. இந்த ஒரு நல்ல வேலையே நம்முடைய விழா தலைவரை அழைக்கிறேன். நம்மளுடைய விழா நாயகன் அவர்கள் சிறப்பு. கண்மணியில் உயிர் எழுதி, நெல்மணியில் பெயர் எழுதி, சொல்மணிகள் உயிர் மெய்யாமல் சுடர்மணியாய் வளர வைத்த அன்னை தந்தை, வாழ வழிவகுத்து எங்களை வளர்த்த ஆசா, உருளும் உலகில் 1000 மொழிகள் இருந்தாலும் ஒரே ஒரு மொழியின் பெயரை சொன்னால் உங்கள் நான் எழுந்தது இங்கே தமிழ் என்று புதியமலை ஒன்றெடுத்து சத்தனத்தில் புதுவனத்தில் கோவிந்து பூந்தாத வாரி நது தழுவி அருகில் தோழுந்து தெற்கு மதிமூட்டு கடலலையில் முற்றிதோறும் கதிராடி ஒன்றிலே பண்ணடித்து காடையன் மடத்தத்தை சிறக்க வைத்து முத்துவிட்டு தமிழகத்தின் வீதியிலே அந்திமொழி சிரிக்க சென்ற நடி தொடரும் அடைப்புகள் பிரிக்க எம் சிந்தை உடல் அது ஒவ்வொன்றும் சிரிக்க செல்வமாய் வருகின்ற தென்றல் சந்திப்பை ஏற்பாடு செய்த அன்புக்குரிய உமேஷ் அவர்கள் இவரோடு இடையாக பணியாற்றுகிற அத்தனை பேருக்கு நேரத்தில் நன்றி சொல்வது. மீண்டும் சந்திப்போம். அந்த நூலகத்திற்கு அன்பளிப்போம். அது இவங்களுடைய நிலைப்பாடு. அவங்க ஐயாவுக்கு முயற்சி ஐயாவுடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். அவர் ஆசிரியர் ஓய்வு பெற்ற போது அந்த ஓய்வூதியம், நமக்கு தெரியும் ஓய்வூதியம் எவ்வளவு முக்கியமானது. வருஷம் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணி சேமிக்காத வச்சிருப்போம். அடுத்ததுக்கு பயன்படுறதுக்காக, நம்ம குடும்பத்துக்காக, உறவினர்களுக்காக அப்படி பண்ணிட்டு இருப்போம். ஐயாவுடைய தந்தையார் வந்து அந்த ஓய்வூதியத்தை அப்படியே கொடுத்து பள்ளிக்கூடம் நடத்துறதுக்காக கொடுத்துருக்கோம்.